நீங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்கவில்லையா? பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை கௌதம புத்தர் சொன்னார். இந்த 6 செலவுகளை நிறுத்தினால் யாராலும் உங்களை பணக்காரராகுவதில் தடுக்க முடியாது. அந்த 6 ரகசியங்கள் என்ன என்று இப்போ பார்ப்போம். சீக்ரெட் 1, தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். முதலாவது ரகசியம் தேவையில்லாத செலவுகளை நிறுத்துவது. நம்மில் பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறோம். நாம் சம்பாதிப்பது குறைவு இல்லை, ஆனால் நாம் செலவு செய்வது கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். உதாரணமாக பாருங்கள், நாம் தினமும் தேவையில்லாமல் ஆன்லைனில் பொருட்கள் வாங்குகிறோம். சில நேரங்களில் சலுகை பார்த்து வாங்குகிறோம், ஆனால் உண்மையில் அந்த பொருள் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி அதிகமாக வெளியில சாப்பிடுவது, பயனில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்கள் அல்லது இம்பல்ஸாக வாங்கும் பொருட்கள், இந்த மாதிரி சிறிய செலவுகள் தினமும் நடந்தால் ஒரு மாதத்தில் அது பெரிய தொகையாக மாறிவிடும். கௌதம் புத்தர் சொல்லும் ஒரு முக்கியமான அறிவுரை என்னவென்றால், சம்பாதிப்பது முக்கியம், ஆனால் அதைவிட முக்கியம் அதை பாதுகாப்பது. நீங்கள் ஒவ்வொரு செலவையும் கவனித்து பார்த்தால் உங்களுக்கு உண்மையில் தேவையானவை என்ன, தேவையில்லாதவை என்ன என்று தெரியும். அதன் பிறகு நீங்கள் தேவையில்லாத செலவுகளை குறைத்தால் மெதுவாக சேமிப்பு அதிகரிக்கும். அந்த சேமிப்பு தான் ஒரு நாள் உங்களை பணக்காரராக மாற்றும். சீக்ரெட் 2, சம்பாதித்த பணத்தில் ஒரு பகுதியை சேமிக்க வேண்டும். இரண்டாவது ரகசியம், நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக சேமிக்க வேண்டும். பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் முதலில் எல்லா செலவுகளையும் செய்து விடுவார்கள். அதற்கு பிறகு ஏதாவது பணம் மீதமிருந்தால்தான் சேமிக்க நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் பணக்காரர்கள் அப்படி செய்வதில்லை. அவர்கள் முதலில் தங்களுக்காக பணத்தை சேமித்து வைப்பார்கள். அதற்கு பிறகுதான் மீதமுள்ள பணத்தை செலவு செய்வார்கள். உதாரணமாக, நீங்கள் மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதில் குறைந்தபட்சம் 10% அல்லது 20% பணத்தை சேமிப்பாக வைக்க வேண்டும். இது ஆரம்பத்தில் சிறிய தொகையாக தோன்றலாம், ஆனால் மாதம் மாதம் தொடர்ந்து சேமித்தால் ஒரு வருடத்தில் அது பெரிய தொகையாக மாறிவிடும். கௌதம் புத்தர் சொல்வது போல், சிறிய துளிகள் சேர்ந்து பெரிய கடலாக மாறும். அதேபோல் சிறிய சேமிப்புகளும் ஒரு நாள் பெரிய செல்வமாக மாறும். சீக்ரெட் 3, உடனடி சந்தோஷத்திற்காக பணம் செலவு செய்வது. மூன்றாவது ரகசியம், உடனடி சந்தோஷத்திற்காக பணத்தை செலவு செய்வதை நிறுத்த வேண்டும். பலர் ஒரு தவறு செய்கிறார்கள். அவர்கள் மனசு சோகமாக இருந்தாலும் அல்லது போராக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர்கள் ஷாப்பிங் போகலாம், ஆன்லைன்ல பொருட்கள் வாங்கலாம் அல்லது தேவையில்லாமல் பணம் செலவு செய்யலாம். அந்த நேரத்தில் அது சந்தோஷம் தரும். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு இதை வாங்க வேண்டியதில்லை என்றுதான் நினைப்பார்கள். இந்த மாதிரி இம்பல்ஸ் ஸ்பெண்டிங் தான் பலரின் பணத்தை மெதுவாக குறைத்து விடுகிறது. கௌதம புத்தர் சொல்வது என்னவென்றால், மனதை கட்டுப்படுத்தாதவன் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்த முடியாது. இதை எப்படி சரி செய்வது? 1, 24 மணி நேர விதி. நீங்கள் ஏதாவது வாங்க வேண்டும் என்று தோன்றினால் உடனே வாங்காதீர்கள். 24 மணி நேரம் காத்திருங்கள். அடுத்த நாள் கூட அது தேவை என்று தோன்றினால் வாங்கலாம். பல நேரங்களில் அடுத்த நாள் அது தேவையில்லை என்று புரியும். 2, செலவு எழுதும் பழக்கம். நீங்கள் தினமும் எவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என்று ஒரு நோட்புக் அல்லது மொபைலில் எழுதுங்கள். அப்படி எழுத ஆரம்பித்தால் நீங்கள் எங்கு தேவையில்லாமல் செலவு செய்கிறீர்கள் என்பது தெளிவாக தெரியும். 3, இலக்கு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சேமிக்க விரும்பும் ஒரு இலக்கு வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணம், ஒரு பைக் வாங்குவது அல்லது பிசினஸ் ஆரம்பிப்பது. அப்படி ஒரு கோல் இருந்தால் நீங்கள் தேவையில்லாமல் பணம் செலவு செய்ய மாட்டீர்கள். சீக்ரெட் 4, பணத்தை வளர்க்க கற்றுக்கொள்ளாதது. நான்காவது ரகசியம், பலர் பணத்தை சம்பாதிக்க தெரியும், ஆனால் அந்த பணத்தை வளர்க்க எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாது. அதனால் என்ன நடக்கிறது தெரியுமா? அவர்கள் சம்பாதிப்பது வரைக்கும் வாழ்க்கை ஓடும், ஆனால் பணம் அவர்களுக்காக வேலை செய்யாது. ஒரு சாதாரண மனிதன் ஒரு நாள் வேலை செய்தால்தான் பணம் கிடைக்கும். ஆனால் பணக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பணத்தை பிசினஸில், இன்வெஸ்ட்மெண்ட்லோ அல்லது இன்கம் வரும் இடங்களில் பயன்படுத்துவார்கள். அதனால் அவர்கள் வேலை செய்யாத நேரத்திலும்
பணம் அவர்களுக்காக வேலை செய்யும். கௌதம புத்தர் ஒரு அறிவுரை சொன்னார். அறிவு இல்லாமல் கிடைத்த செல்வம் நீண்ட நாட்கள் நிலைக்காது. அதாவது பணம் இருக்கிறது என்பது அலோன் போதாது. அதை எப்படி பயன்படுத்துவது என்ற அறிவு இருக்க வேண்டும். இதை எப்படி சரி செய்வது? 1. பணம் பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். மணி மேனேஜ்மெண்ட், சேவிங், இன்வெஸ்டிங் போன்ற விஷயங்களை புத்தகம், வீடியோ, இன்டர்நெட் மூலம் கற்றுக்கொள்ளுங்கள். 2. சிறிய முதலீடு ஆரம்பியுங்கள். பெரிய பணம் தேவையில்லை. சிறிய தொகையிலே சேவிங் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். அது மெதுவாக வளர ஆரம்பிக்கும். 3. ஒரு இன்கம் மட்டும் வைத்திருக்காதீர்கள். ஒரே வேலை அல்லது ஒரே இன்கம் மட்டும் இருந்தால் பணம் அதிகமாக வளராது. அதனால் சைடு இன்கம், ஸ்மால் பிசினஸ், ஆன்லைன் இன்கம், இப்படி இன்னொரு வழி உருவாக்க வேண்டும். சீக்ரெட் 5. தவறான மனிதர்களுடன் நேரம் செலவிடுவது. 5வது ரகசியம், நீங்கள் சுற்றி இருக்கும் மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார்கள். பலரின் வாழ்க்கை முன்னேறாததற்கான காரணம் அவர்கள் அருகில் இருக்கும் மனிதர்கள்தான். எப்படி தெரியுமா? எப்போதும் குறை சொல்லும் நண்பர்கள், அது முடியாது என்று சொல்லும் மனிதர்கள், அல்லது நேரத்தை வீணடிக்கும் கூட்டம். இப்படி இருக்கும் மனிதர்களுடன் இருந்தால் மெதுவாக உங்கள் மனமும் அதே மாதிரி ஆகிவிடும். அதனால் உங்கள் இலக்குகள், உங்கள் கனவுகள் மெல்ல மெல்ல குறைந்துவிடும். கௌதம் புத்தர் ஒரு முக்கியமான கருத்து சொன்னார். ஞானிகளுடன் நட்பு வைத்தால் வாழ்க்கை உயர்ந்துவிடும். அதாவது நாம் யாருடன் இருக்கிறோம் என்பது நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இதை எப்படி சரி செய்வது? 1. நல்ல மனிதர்களுடன் சேருங்கள். உங்களை மோட்டிவேட் செய்யும் மனிதர்கள், உங்கள் growthக்கு சப்போர்ட் செய்யும் நண்பர்கள், இவர்களுடன் தான் அதிக நேரம் செலவிடுங்கள். 2. நெகட்டிவ் மனிதர்களை மெதுவாக விலக்குங்கள். எப்போதும் குறை சொல்லும் அல்லது உங்கள் கனவுகளை கிண்டல் செய்யும் மனிதர்களை மெதுவாக டிஸ்டன்ஸ் வைத்துக் கொள்ளுங்கள். 3. உங்களை வளர்க்கும் கண்டென்ட் பாருங்கள். நல்ல புத்தகங்கள், மோட்டிவேஷனல் வீடியோஸ், சக்சஸ் ஸ்டோரிஸ், இவையெல்லாம் உங்கள் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணும். நண்பர்களே, பலர் பணம் இல்லாததால் தோல்வி அடைவதில்லை. இந்த 5 தவறுகளை புரிந்து கொள்ளாததால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை. இன்னைக்கு நீங்கள் இந்த ரகசியங்களை புரிந்து கொண்டால் நாளை உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நினைவில் வைங்க, சிறிய மாற்றங்கள் தான் பெரிய வெற்றியை உருவாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட அறிவு வளர்க்கும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.